வணக்கம் நண்பர்களே. உலகத்திலே ரொம்ப கடினமான போராட்டம் என்ன தெரியுமா? மற்றவர்களை ஜெயிக்கிறது இல்லை, நம்மை நாமே ஜெயிக்கிறது தான். நம்மை நாமே வெல்வது தான் உண்மையிலேயே மிக கடினமான போராட்டம். பல நேரங்களில் நம்ம வெளி உலகத்தை மாற்றணும்னு முயற்சி பண்ணுறோம். ஆனால் வெற்றியாளரோட வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தா அவங்க மாற்றினது எல்லாமே அவருடைய சிந்தனை, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவங்களோட பயம், அவங்களோட சோம்பல், இதைத்தான் முதல்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி வந்திருக்கிறாங்க. ஸோ இதைத்தான் முதல்ல வெற்றி பெற வேண்டிய விஷயமா இருக்கிறது. நீங்கள் உலகத்தை மாற்ற தயார் அப்படின்னா முதல்ல உங்களை மாற்ற தயாரா இருக்கணும். கண்டிப்பா உலகமே மாறும். ஆனால் முதல்ல உங்களை மாற்ற தயாரா இருக்கீங்களா? இப்போ ஏன் நம்மை நாமே வெல்வது கடினம் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டா, நமக்குள்ள பல விஷயங்கள் நம்ம பிடிச்சு வச்சுட்டு இழுத்து வச்சுட்டு இருக்கு. ஒன்று பயம். என்னால் முடியாது, நம்ம அந்த அளவு ரிஸ்க் எடுக்க முடியாது, எதையும் சாதிக்க முடியாது, பண்ண முடியாது, இது மாதிரி ஒரு பயம். எதுக்கு எடுத்தாலும் பயம். அடுத்தது சோம்பல். அப்புறம் பண்ணலாம், நாளைக்கு தொடங்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலாம், பார்ப்போம், நேரம் வரணும் வரும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. மூணாவது சந்தேகம். நம்ம செஞ்சால் சரியா வருமா? நான் செய்கிறது சரியா? இப்போ பண்ணுமா வேண்டாமா? நமக்கு நம்ம பண்ணுறது தான் சரியான மெத்தடா, சரியான முறையா? ஆயிரம் சந்தேகம் வரும். அடுத்தது கோபம். உடனடி முடிவுகள். நமக்கு உடனே நிறைய இடத்துல உடனே வரலாம், கோபம் வருது. இன்ஸ்டண்டாக நடக்கணும். எல்லாம் ஏடிஎம்ல போட்டால் 12 செகண்டில் பைசா வெளியே வர்ற மாதிரி வாழ்க்கையில் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கணும்னு நினைக்கிறோம். எல்லா இடத்தையும் அவசரப்படுறோம். அதனால கோபம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரலைன்னா உடனே கோபம். இந்த கோபத்தையும் நம்ம வெல்லணும். இந்த கோபத்தினால பல தடைகள், நம்ம வாழ்க்கை முழுக்க பல தடைகள் இருக்கு. நம்ம உறவுகள்ல இருந்து, நம்ம பண விஷயத்துல இருந்து எல்லாமே பாதிக்கப்படுது. ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. ஸோ அதையும் நம்ம வென்றாக வேண்டி இருக்குது. அடுத்து தள்ளி போடுதல், ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க, போஸ்ட்போன் பண்ணுவாங்க. எது அடுத்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு நல்ல நாள் வரும். இந்த நல்ல நாள் என்னைக்கு வரும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஓ, இதெல்லாமே உள்ளிருந்து வரக்கூடிய தடைகள். இந்த தடைகளை தாண்டாம நம்ம வாழ்க்கையில அடுத்த விஷயம் போக முடியாது. உலகத்தை வெல்லணும்னு நினைக்கிறோம், நம்ம உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய தடைகளை நம்ம வெல்ல வேண்டாமா? இந்த 5 விஷயத்த குறைஞ்சது, இந்த 5 விஷயத்த நம்ம பார்த்தாதான் நம்ம வாழ்க்கையே மாறும். அப்போ என்னைக்கு நம்ம நம்மளை ஜெயிக்கிறோமோ, நம்மை நாமே வெல்லும் நாள் தான் நமது வாழ்க்கை மாறும். ஏன்னு கேட்டா, சின்ன வயசுல இருந்து நமக்கு பல தவறான நம்பிக்கைகள் போட்டு அப்படியே அமைக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கெல்லாம் ராங் பிலீஃப்ஸ், அந்த மாதிரி டிஸ்எம்பவரிங் பிலீஃப்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மளை கட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ யானை பார்த்தீங்கன்னா, யானையை கோவிலில் கட்டி போட்டிருக்காங்க, பெரிய கயிறுல கட்டி போட்டிருக்காங்க. யானையோட பவருக்கு முன்னாடி அந்த அந்த கயிறு ஒண்ணுமே இல்லை. மரத்தை அப்படி பிடுங்கி போடுற அளவுக்கு பவர் இருக்கு. அப்போ அந்த கயிறை ஏன் அறுக்கல? குட்டி யானையா இருக்கும் பொழுதே அது ஒரு கயிறுல கட்டி போட்டாங்க. அது அப்பப்போ காலை இழுத்து பார்த்தது. அப்போ இழுக்கும் போதெல்லாம் யானை பாகன் தட்டி 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 இல்லை குத்தி 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 அதை ப்ரோக்ராம் பண்ண, மைண்டை ப்ரோக்ராம் பண்ணா, யூ ஆர் நாட் சப்போஸ் டு புல் யுவர் லெக். அவ்வளோதான், இந்த கயிறு அவுக்கணும்னு நினைக்கக்கூடாதுன்னு ப்ரோக்ராம் பண்ணான். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமோட வளர்ந்த யானை எவ்வளோ பவர்ஃபுல் யானையாக வளர்ந்தாலும் ப்ரோக்ராம் அதுதான் ஓடிட்டு இருக்கு. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்ம வளர்ந்தாலும் பல விஷயங்கள் நம்ம கெட்டி போட்டிருக்குன்னா, தவறான பிலீஃப் சிஸ்டம், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான விஷயங்கள்லாம் உள்ள நம்ம இழுத்து வச்சிட்டு இருக்கு. உடல்ல பயம், பலம் இருக்குது, ஆனால் மனதில் இல்லை மக்களுக்கு. பல நேரங்களில் பழைய தோல்விகளையே நினைச்சு நினைச்சு பல நடந்திருக்கலாம். எடுத்தோடனே யாருக்கும் வெற்றி கிடைக்கல. ஒரு தோல்வி நடந்தோன்னா அது தோல்வியை நினைச்சு ஓரம் கட்டிடுறோம். இல்லை, இட்ஸ் எ ஃபீட்பேக். நம்ம ஒரு வேலையை எப்படி செஞ்சோங்கிற விளைவு தான். அதை வச்சு எப்படி சரி பண்ணி அடுத்தது போகலாம், அப்படி பண்ணவங்க தான் வெற்றியாளர்கள். நம்மெல்லாம் ஒரு தோல்வி பார்த்த உடனே ஓடி வந்துடணும்னு நினைக்கிறோம். திருப்பி நம்ம இந்த வேலைக்கு லாயக்கில்லை நினச்சி சராசரி வாழ்க்கையை ஒரு கூண்டுக்குள்ளே போய் உட்காந்து அவன் இப்படி ஜெயிச்சான், இவன் இப்படி பணக்காரனானா, அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில சில தோல்விகள், சில சறுக்கல் நடந்திருக்கலாம். அதை தோல்வியின் பேர் கொடுக்காம அதை எதிர்காலத்துக்கான விதைகளாக மாற்றணும். நம்ம அந்த தோல்வி, அந்த விஷயம் நம்மளை பண்ணக்கூடாதுன்னு நிறுத்தி வைக்கல, கத்துக்கிறதுக்காக ஒரு விஷயமா இருக்குது. இப்போ வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்துருக்கோம். நிறைய பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவங்கவுங்களுக்குள்ள விஷயங்களை தாண்டி வந்திருக்கிறாங்க. அப்துல் கலாம் எடுத்தீங்கன்னா வறுமையை காரணமா சொல்லல, வறுமையில கஷ்டப்பட்டிருக்காரு, அதை தாண்டி வந்திருக்கிறாரு. நெல்சன் மண்டேலா எடுத்தீங்கன்னா கோபத்தை வென்றிருக்கிறாரு. ஹெலன் கல்லர் எடுத்தீங்கன்னா குறைகளை, கண் பார்வை இல்லை, அந்த குறைகளை வென்றிருக்காரு. சுவாமி விவேகானந்தா பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையை அதிகமாக வளர்த்து
லட்சக்கணக்கான இளைஞர்களை கவரக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்காரு. ஸோ அது மாதிரி அவர்கள் உலகத்தையே வெல்லல. முதல்ல முதல்ல அவங்கள வென்றாங்க. அதனால தான் உலகத்தை வெல்ல முடிஞ்சது. அப்போ உலகம் அவங்கள பின்தொடர்ந்து. இப்போ நீங்கள் உங்களை வெல்லணும்னா 5 ஸ்டெப்பு சின்னதாக பாருங்க. தினமும் ஒரு 10 நிமிஷம் உங்களோட நீங்கள் ஒரு அமைதியாக இருக்கணும். கேள்வி கேளுங்க. இன்னைக்கு நான் என்னை மேம்படுத்தினேனா? ஏதாவது விஷயத்தில் நான் 1% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கானா? ஒரு 10 நிமிடம் அமைதியாக இருந்து யோசிங்க. ரெண்டாவது, சின்ன சின்ன வெற்றிகளை உருவாக்குங்க. நம்ம பெரிய வெற்றிக்கு எய்ம் பண்ணி ஒரு 10 நாள், ஒரு மாதம், 2 மாதம் பார்த்து ஒரு ரிசல்ட்டே வரலையான்னு ஒதுங்கிடுறோம். திருப்பி ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ பெரிய இலக்கை வைக்காதீங்க. சின்ன சின்ன இலக்குகளை வச்சு ஜெயிக்க 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 தன்னம்பிக்கை கூடும். அப்போ சின்ன விஷயம் எடுக்கணும்னா, ஒரு புக்கு படிக்கணும் ஒரே நேரத்தில் படித்து முடிச்சுன்னு நினைக்காம ஒரு 10 நிமிஷம் படிக்கலாம்னு நினைக்கலாம். வாக்கிங் போகணும்னு நினச்சா ஒரு 20 நிமிஷம் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி சின்ன சின்ன வெற்றிகளை உருவாக்குங்க. அடுத்தது, நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிற இன்டர்னல் டயலாக், மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்க எதிர்மறை உரையாடலை நிறுத்தணும். அது எல்லாமே நெகட்டிவ் போயிட்டு இருக்கு. என்னால் முடியாது, நான் கற்றுக்கொள்வேனா, நம்மளால முடியுமா, இந்த மாதிரி 1000 எதிர்மறை விஷயங்கள். நான் லாயக்கு இல்லை, நான் அந்த அளவுக்கு படிப்பு இல்லை, இந்த வயசு ஒரு காரணம், வயசாயிடுச்சு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் எதிர்மறை உரையாடல் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நம்ம பலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது, இதெல்லாம் தாண்டி அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கணும். மோட்டிவேஷன் வரும் போகுங்க. ஆனா டிசிப்ளின் தான், ஒழுக்கம் தான் வாழ்க்கை முழுக்க நிலைத்து நின்று வெற்றியை கொடுக்கும். அடுத்த 5வது கேள்வி என்ன கேட்டா, நீங்க உங்களுக்குள்ள தினசரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இன்று நான் என்னை வென்றேனா? எவ்வளவு சவால்கள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் வந்திருக்கு. நான் எதுல எல்லாம் ஜெயிச்சிருக்கிறேன், எதுல எல்லாம் ஜெயிக்கல, நாளைக்கு இதே மாதிரி சவால்கள் வந்தா நான் ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தான். ஸோ அடுத்த 7 நாளைக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணி பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள். காலையில ஒரு 30 நிமிஷம் முன்னாடி எழுந்திருக்க. என்ன ஆகிடும்? 6 மணிக்கு எழுந்திருக்கீங்க, 5:30க்கு எழுந்திருங்க. 7 மணி எழுந்திரிங்களா, 6:30க்கு எழுந்திரிங்க. 6 மணிக்கு 5:30க்கு எழுந்திரிங்க, 5:30க்கு எழுந்திரிங்க, 5 மணிக்கு எழுந்திரிங்க. ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்க. எழுந்திருங்க. 30 மினிட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. எவ்ரிடே யுவர் கிஃப்டட் மோர் 30 மினிட்ஸ் கிடைக்கிறது. மொபைலோட யூசேஜை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ரீல்ஸ் பார்க்கறதுக்காக நம்ம பிறக்கல. ரீல்ஸ் எல்லாம் எப்போ ஒரு பொழுதுபோக்கணும்னு நினைக்கிறோமோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டே இருந்தாலும் நான் நிறுத்த முடியாது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தடைப்படும். நம்மளோட முக்கியமான நேரம் இங்கே திருடப்படும். அதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல்டா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து, டெய்லி ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் பண்ணுங்க. அது நமக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்கும். தினமும் ஒரு நல்ல செயல். அடுத்தது, உங்க எந்த விஷயத்துல நீங்க முன்னேறி இருக்கோங்கிறது டைரி போட்டு எழுதுங்க. இது மாதிரி ஜேர்னலிங் பண்ணா தான் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய முன்னேற்றத்தை ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா தான் முன்னேறமா இல்லையான்னு தெரியும். அப்போ இன்னைக்கு நான் எந்த விஷயத்துல முன்னேறி இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த ரெக்கார்ட் பண்ணுங்க. 7 நாள் கழிச்சு உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. அடடா, 7 நாள் இவ்வளோ பண்ண முடிஞ்சுதா, வெரி குட். அப்போ இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே, இன்னும் ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே. உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். உங்களை நீங்கள் மாற்ற முடியும். வெர்ஷன் நம்பர் 2.0 நீங்கள் மாறலாம். நினைவில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், மலை உயரமான இல்லை, பெரிய பெரிய மலை மவுண்டன்லாம் சொல்கிறேன், அது உயரம் இல்லை. அதை விட உயரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமது மனம் தான். ரொம்ப பவர்ஃபுல்லாக எவ்வளோ தூரத்துக்குனாலும் போகலாம். எதிரி என்பது வெளியே இல்லை, நமக்குள்ள தான் இருக்கிறான். இந்த எதிரிகளை நம்ம வெல்லணும் அப்படிங்கிறது தான். ஒரு நாள் நீங்கள் உங்களை வென்றுட்டீங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் உங்களை ஜெயிச்சிங்கன்னா, அதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பயம் ஓடி போயிடும். உங்களுடைய வெற்றி முன்னால் வரும். உலகமே உங்களை பின்தொடர்வதற்கான ஒரு ஆயத்தமாக இருக்கும். ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். முதலில் நான் சொல்ல போனதெல்லாம், உங்களை நீங்கள் வெல்லுங்கள். உலகம் பின்னால் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்கள் வெல்ல போகும் ஒரு பழக்கத்தை இங்கே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நான் இந்த விஷயத்தை நான் ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை எழுதுங்க. அதை மட்டும் எழுதிட்டாங்க. பெரிய மாற்றங்களின் ஒரு ஆரம்பமாக இன்று இருக்கட்டும். வாழ்த்துக்கள். உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம்.